அப்போ எல்லாமே அவ்வளோதானா சீனியர்? டேய் நான் அப்படி சொல்லடா. அவ்வளோதான் இல்லை சீனியர். அஷ்மி இனிமே எனக்கு கிடைக்க மாட்டாள்ல. அஷ்மி இல்லாத லைஃப் எனக்கு வேணாம் சீனியர். நான் இப்போவே என் லைஃப்பை நான் முடிச்சுக்க போகிறேன். டே ராஜு போவாதடா, நில்லுடா. டேய் நில்லுடா, சொன்னா கேளுடா. ப்ளீஸ் என்னை யாரும் தடுக்காதீங்க. என் அஷ்மி இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. டேய் ராஜு சொன்னா கேளுடா, வேணாம். டேய் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடா. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது சீனியர். டேய் மச்சான், இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா. பேசாமல் அவன்கிட்ட சொல்லிடு. என்ன மச்சான் சொல்ற? டேய் அஷ்மி உன்னதான் லவ் பண்ணுறான்றத சொல்லுடா. என்னது? அஷ்மி பிரின்ஸ் அண்ணாவை லவ் பண்றாங்களா? இது என்னது புதுசா இருக்குது? ராஜு மச்சான் வேணாம் மச்சான், ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. மச்சான் நீ தான் அவளை லவ் பண்ணல, அப்புறம் என்ன? அந்த பொண்ணு தான் உனக்கு தேவையில்லைல்ல, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்ற? ஏன்னா அதுக்கு சொல்லல மச்சான், நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? நான் தான் அவளை லவ் பண்ணவே இல்லைல்ல. என்ன நடக்குதுடா இங்க? நான் ஒருத்தவன் பின்னாடி இருக்கிறேன்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப அஷ்மி பிரின்ஸ் அண்ணாவை லவ் பண்றாங்க. அப்ப பிரின்ஸ் அண்ணா அஷ்மியை லவ் பண்றாங்களா? அது தெரியலையே. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம இவன் ஒருத்தன் வேற சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் மச்சான் வேணாண்டா, எதுவாக இருந்தாலும் அவன் கிட்ட சொல்லிடுறா. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. அவன் வேற கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டானா அவ்வளோதான்டா. இப்போ அதுக்கு என்னென்ன மச்சான் பண்ண சொல்ற? நானும் அவளை லவ் பண்றேன் இல்ல. நீ அந்த பொண்ணை லவ் பண்ணலாம்னு பரவாயில்லடா, உன் மனசுலதான் அந்த பொண்ணு இல்ல. சரி அப்ப இவன்கிட்ட சொல்லு, இப்ப இவன்கிட்ட என்ன பண்றது? இரு மச்சான், அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய் என்னடா பண்ண போற? டேய் ராஜு ஒரு நிமிஷம் என்ன பாருடா, போவாதடா, நில்லு. டேய் ராஜு நில்லுடா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? சீனியர் எனக்கு அஷ்மி தான் லைஃபு. இதுக்கு மேலே என்ன சீனியர் சொல்லணும்? டேய் அவள் யாரையும் லவ் பண்ணலன்னு தானே சொன்னேன். யாருமே லவ் பண்ணாமல் இருக்க மாட்டான்னு நான் சொல்லலைல்ல. எனக்கு புரியல சீனியர். நீ அவகிட்ட போய் லவ்வை சொல்லு, என்ன சொல்கிறான்னு பாரு. இவன் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறான், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. இவனும் லவ் பண்ண மாட்டான், லவ் பண்ணுறவனையும் சேர்த்து வைக்க மாட்டான். அவளை விட்ட வேற பொண்ணாடா இல்லை, அவள் திமிர் பிடிச்சவ, அவள் உனக்கு தேவையே இல்லை, செட்டே ஆக மாட்டா. சீனியர் அவள் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஆமாம் நம்ம பின்னாடி ஒருத்தவன் நின்னுந்தானே, எங்கே போனான்? இவன் என்ன இப்படி நிற்கிறான்? டே அருண், அருண் சொல்லுங்க சீனியர். என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல சீனியர், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. உனக்கு மட்டுமாடா புரியல? எனக்கும் தான் புரியல. என்ன சீனியர் சொல்றீங்க? வெயிட் பண்ணுடா, அவனே எல்லாமே வந்து சொல்லுவான். எனக்கு ஒண்ணுமே புரியல சீனியர். சரிங்க சீனியர், இப்போ என்னதான் பண்ணணும் சொல்லுங்க. ஏன் இப்போ அவள் தான் உலகத்திலே பொண்ணான்னா? அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு, அவள் என்ன சொல்கிறான்னு பாரு, அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை சீனியர், நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். என்ன சொன்ன அந்த குள்ளச்சி? ஓகே சொல்லிட்டாளா? சீனியர் நீங்கள் வேறு சீனியர். அவள் ஓகே சொன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன்? அப்புறம் என்னதாண்டா அவள் சொன்னா? அவ சொன்னது, அவள் என்னை லவ் பண்ணலைன்னு சொன்னா சீனியர். ஓகே இப்போ என்ன பண்ண போகிற? நீ செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சாவறதால ஒரு யூஸ்மே இல்லைடா. ஒரு பொண்ணு நம்மளை வேணான்னு சொல்லிட்டா அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சிருமா? லைஃபே முடிஞ்சிடும்னு நினைக்கிற நீங்கள் போடுற தப்பு கணக்கு தாண்டா எல்லாமே. கடவுள் கொடுத்தது நமக்கு ஒரு லைஃப் தான், அது ஒரு டைம் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அதை புரிஞ்சவன் அதை யூஸ் பண்ணி அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். புரியாதவன் அந்த லைஃப்பை விட்டுட்டு செத்துடுறான், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை கொண்டு வா. நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது, சரியா? உண்மையான லவ் என்றைக்குமே ஜெயிக்கும்டா. நீ விடாமுயற்சியாக அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிட்டே இருடா, அப்போ தான் அவன் என்ன சொல்கிறான்னு உனக்கு புரியும். சீனியர் நான் எவ்வளவோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன், ஆனால் அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்றான். ஒரு வேளை அவன் மனசில் வேற யாரோ இருக்காங்களோ? ஆமாம், அது உன் முன்னாடி நிற்கிறான் பாரு, அவன் தான் இருக்கான். சீனியர் இப்போ என்னதான் பண்றது? அதானடா நாங்கள் பேசுனது எல்லாமே கேட்டுட்டீங்களே. சீனியர் நான் தான் கேட்டேன்.
இன்னும் இந்த விஷயம் ராஜுக்கு தெரியாது சீனியர். வெயிட் பண்ணு, அதுக்கு ஏதாவது ஒன்று வரும்டா, பொறுமையா இரு. டேய் பிரின்ஸு, சொல்லு மச்சான். இங்க வா மச்சான். சொல்லுடா. பாவம்டா அவன். அந்த பொண்ணு உன்னதான் லவ் பண்றான்றது சொல்லிடு. டேய் என்னடா சொல்ற? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. வேணாம் மச்சான், பாவம்டா அவன். இப்போ என்ன மச்சான், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நான் சொல்லணுமா? சரிடா சொல்கிறேன். சொல்லிடுவானா? என்னாச்சு சீனியர்? டேய் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. சொல்லுங்க சீனியர். அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது. என்ன சொல்கிறீங்க சீனியர்? நிஜமாவா? இப்போ என்னதான் வழி இருக்கு சீனியர்? இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. சொல்லுங்க சீனியர். நீ அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் போய் பேசு சீனியர். ஆமாண்டா போய் பேசு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாரு, சரியா? சரி ஓகே, எங்களுக்கு டைம் ஆகுது. நீ எந்த முடிவும் எடுத்துன்னு உக்காண்ட்ருக்காத. உன் லைஃப்பை பாரு. யாருக்காகவும் உன் லைஃப்பை விட்டு கொடுக்காத. நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான்டா, புரிஞ்சுக்கோ, சரியா? ஓகே சீனியர். சரி பார்த்து பத்திரமா இருண்ணா, நான் போயிட்டு வரேன். ஓகே சீனியர். என்னடா என்னாச்சு? எல்லாத்தையும் சொல்லிட்டா மச்சான். ஆமா மச்சான், என்ன சொன்ன? அது அவனுக்கு புரிஞ்சா போதும்டா. சரி வா நம்ம போகலாம். என்னமோ பண்ற, ஒன்றும் சரியில்லை, பார்ப்போம். சரிடா, நீ பார்த்து பத்திரமா இருண்ணா. பாய், அவனை பார்த்துக்க. சரிங்க சீனியர். என்னாச்சு மச்சான் இப்படி ஆயிடுச்சு? மச்சான் உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? அந்த பொண்ணை லவ் பண்ணுறதே இவனை தான்டா, அந்த பிரின்ஸை தான்டா. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், அவனுங்க 2 பேர் பேசியிருந்ததை நான் கேட்டேன். என்னடா இப்படி ஆயிடுச்சு? சரி மச்சான், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். இப்போ என்னடா பண்ணுறது? இவன் தான் லவ் பண்ணலைன்னு தானே சொன்னான் நம்மக்கிட்ட. மச்சான் இவன் லவ் பண்ணலை, அந்த பொண்ணு தான் இவனை லவ் பண்ணுது. இப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். சரிடா, என்ன வழி இருக்கு? இவன் மட்டும்தான்டா நமக்கு இடைஞ்சலாக இருக்கான். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? பார்த்துக்கலாம் மச்சான், நமக்கு எதுவும் ஐடியா கிடைக்காம போகுது. உன் லவ்வுக்கு தடையாக இருக்கிறது இந்த பிரின்ஸ் மட்டும்தான். அதுக்கு பிரின்ஸை முடிச்சிட்டா? டேய் என்னடா என்னடா பேசுகிற? ஆமாம் மச்சான், எனக்கு புரியலடா. லவ் பண்ணுறது நான், ஆனால் மாஸ்டர் பிளான் போடுறது நீ. உனக்கு என்னடா அவன் மேலே இவ்வளோ கடுப்பு? மச்சான் அவன் ரொம்ப சீனை போடுறான்டா. சும்மா இவனை ஒரு பொண்ணை லவ் பண்ணுமா, இவன் வானான்னுவானா என்ன? இதெல்லாம் சீன் போடுறது தானே. டேய் நீயாடா இப்பெல்லாம் பேசுகிற? ஆமாண்டா, இவன் பெரிய அவ்வளோக்கு அழகுன்னு நினப்பு. இவன் பின்னாடி பொண்ணுங்கெல்லாம் சுற்றிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டுங்கிறான்டா அவன். நீ எப்படா வில்லனா மாறின? இல்லைடா, இவன் ரொம்ப ஓவராக பண்ணான், அதனால தான் நான் அப்படி பேசினேன். நானும் அந்தளவுக்கு வில்லன் கேரக்டர்லாம் இல்லைடா மச்சான், சரியா? இந்த பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு, அவ்வளோதான். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஃபீல் பண்ணாத மச்சான், சரியா? பார்த்துக்கலாம் எல்லாமே.